குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான டே எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் தினமுமே போடுற விலாக் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ். ரோஷன் மித்தி 2 பேருமே தூங்கிட்டுருக்காங்க. இன்னும் எந்திரிக்கவே இல்லை. எனக்கு வந்து காலையில் வந்து எப்போவுமே எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு நான் ரெடி ஆகிட்டு தான் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற வேலையை பார்ப்பேன். எனக்கு அது அப்படியே பழகிடுச்சு. வேலைக்கு போகும்போதுமே அப்படியே தான் வந்து காலையில் எந்திரிச்சோடனே நம்ம வந்து அது ரொம்ப வருஷமாக பழக்கமானதாக அதை வந்து மாற்றிக்கவே முடியல. நம்ம வீட்டில் இருக்கிற வேலையை தானே பார்க்குறோம். நம்ம நைட்டி போட்டுட்டு கொண்டை கட்டிட்டு வந்து வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கவே மாட்டேன். எனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிப்பேன். திடீர்னு வந்து சாரீ கட்டணும்னு தோணுச்சுன்னா வந்து அந்த 4 கிழமெலாம் பார்க்கவே மாட்டேன். சாரீ கட்டிட்டு அழகாக வந்து வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்ப்பேன். அது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்காமல் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். நீங்களாம் வந்து வீட்டில் வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேலையை பார்ப்பீங்களா? இல்லை வேலையெல்லாம் முடிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிப்பீங்களான்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சவங்களுமே எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் வந்து ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. எனக்கு வந்து என்னென்னா கிச்சனுக்குள்ளே போகும்போதே வந்து அழகாக வந்து குங்குமம் விபூதியெலாம் வச்சுட்டு போயிட்டு அடுப்பு பற்ற வச்சா தான் அன்றைக்கி நாளே கொஞ்சம் நல்லா போகிற மாதிரி இருக்கும். அது அப்படியே பழகி போயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து காயெல்லாம் சுத்தமாக தீர்ந்து போயிடுச்சு. போயிட்டு இன்றைக்கி வந்து கடையில் வந்து போட்டிருப்பாங்க, ரோட்டு கடையில் வந்து காயெல்லாம் வச்சுருப்பாங்க. வாரத்தில் ஒரு 2-3 நாள் இருக்கோமா, அதனால் இன்றைக்கி வந்து போயிட்டு வாங்கிட்டு வரலான்னு போனேன். ஒரு 8 மணிக்கோ என்னமோ தான் போனேன். ஃபுல்லாமே வந்து காயெல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. கொஞ்சம் தான் இருக்குது. கொஞ்சம் நிறைய காய் இருக்கும். குழம்பு வைக்கிற மாதிரிலாம் காய் எதுவுமே கிடையாது. பொரியல் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. பீர்க்கங்காய் மட்டும்தான் இருந்துச்சு. அதை மட்டும் வந்து நம்ம அதை கடையில் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். முருங்கைக்காய் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற கடையில் வாங்கின மற்றது எல்லாமே பொரியல் பண்ணுற மாதிரி தான் காய் வாங்கிட்டு வந்திருந்தேன். வெங்காயம், தக்காளி அதுக்கப்புறம் பக்கத்தில் ஆப்போசிட்லேயே வந்து ஒரு தள்ளுவண்டி வச்சுருப்பாங்க. அதில் வந்து விற்றுட்ருப்பாங்க. சரி அவங்ககிட்டையுமே வந்து வாங்கிட்டு வந்தேன். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்து வாங்கிட்டு வந்தது வெங்காயம், தக்காளி, பெரிய வெங்காயம், தக்காளி எல்லாம் இருக்குது. அதனால் வந்து சின்ன வெங்காயம் மட்டும் வாங்கிக்கலாம். இப்போ வந்து சாம்பார் வைக்கிறது, பசங்களுக்கு ஏதாச்சும் மீன் குழம்பு, இது மட்டன், சிக்கன் மாதிரி எதனா செய்யும் போது வேணால் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற டைமில் தான் வந்து சின்ன வெங்காயம் வாங்குவேன். ஆனால் நம்ம பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறத விட சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது. எப்போயாச்சும் தோணுச்சுன்னா கம்மியாக இருந்ததுன்னா வாங்குவேன், இல்லைனா வாங்க மாட்டேன். இன்றைக்கி வந்து வெங்காயமே வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் கிச்சனை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வந்து தலை சுற்றுற மாதிரி இருக்கப்பா, இதை எப்படிடா க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. விடியற் காலையில் எழுந்திரிச்சு நம்ம வீட்டில் இருக்கிற வேலையை பார்த்தோமா, அது என்னமோ தெரியல, எனக்கு சீக்கிரமாக வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் முடித்த மாதிரி இருக்கும். ஒரு 9 மணிக்கெலாம் A to Z எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். அப்படி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இவங்களுக்கு ஸ்கூல் எப்போ லீவ் விட்டாங்களோ அப்போதுலேருந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எல்லா வேலையுமே பார்த்துட்ருக்கேன். கிச்சன் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணவே இல்லை. கழுவுன பாத்திரம் எல்லாமே வந்து ஒரு ஃபுல்லாக வந்து இந்த கூடை முழுக்க வந்து சேர் மேலே வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து மிச்சம் பாதி பாத்திரம் வந்து கழுவி கிச்சன் மேலேயே வச்சுருக்கேன். அந்த அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அது பக்கத்துலேயே வச்சுருக்கேன். சமைச்ச பாத்திரம், சமைக்காத பாத்திரம் எல்லாமே அப்படி அப்படியே போட்டுட்டு போயிட்டு படுத்துட்டேன். வெயிலில் வந்து நம்ம அந்த பாத்திரம் கழுவுந்தே போதும், இதுக்கப்புறம் கிச்சன் க்ளீன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நைட்டு போயிட்டு படுத்துட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுதான் ஒரு சில டைம் வந்து தூக்கம் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுப்பேன். நேற்றுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம தூங்க முடியாதுன்றதுனால அப்படியே விட்டுட்டு போயிட்டேன். பழைய சாதம்லாம் இருந்தது, தண்ணி ஊற்றி தான் வச்சுருந்தேன். இருந்தாலுமே வந்து பழைய சாதம் திருப்பி வந்து தண்ணி நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த தண்ணி வந்து ஊற்றிடுவேன். நைட்டு வச்சு அந்த தண்ணியை வந்து ஊற்ற மாட்டேன். அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். எனக்கு வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பழைய சாதம் சாப்பிடும் போதெல்லாம் அந்த தண்ணியை தான் வந்து ஊற்றி கொடுப்பாங்க. அது நல்லாயிருக்கும். அது வந்து நம்ம வந்து கழனியில் விளைய வச்ச அரிசியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது வந்து அந்த மாதிரி இல்லையா, அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். மருந்து போட்டு தானே வைக்கிறாங்க, அதனால் வந்து அந்த தண்ணி வந்து மாற்றிப்பேன். கழுவுன பாத்திரம்லாம் இருந்தது, அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஷெல்ஃபில் வந்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு டேபிள் தான் வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து இந்த டேபிள் வந்து ஆப்போசிட்டில் இருந்துச்சு. அதில் வந்து ஓடிஜி வந்து வச்சுருந்தேன். அதனால தான் வந்து எல்லாமே கொஞ்சம் வந்து கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. சின்ன டேபிளில் வச்சுட்டு பாத்திரம்லாம் வச்சு சமாளிக்க முடியல. அதனால் அந்த சின்ன டேபிள் எடுத்து இந்த சைடு ஆப்போசிட்டில் வச்சுட்டு பெரிய டேபிள் வந்து இங்கே வச்சுருக்கேன். பிளேட்டு, அதுக்கப்புறம் கிண்ணம், பாத்திரம், கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பாத்திரம்லாம் வந்து இது மேலே வைக்கிறதுனால கொஞ்சம் இடம் பிடிக்குது. இல்லைன்னா ரொம்ப குட்டியாக இருக்குமா, அதனால் நம்மளுக்கு பாத்திரம் வைக்கிறதுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். எடுத்து யூஸ் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லா பாத்திரமே எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து கிச்சனுமே வந்து கையோடு தொடச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஈர டவல் வந்து எடுத்து வச்சுட்டு நல்லா புழிஞ்சிட்டு அந்த கிச்சன் ஃபுல்லாக வந்து தொடச்சிடுவேன். ரொம்ப அழுக்காக இருந்துச்சுன்னா லிக்விட் போட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணிவிடுவேன். சரி, அது அந்த அளவுக்கு இல்லை. சமைச்சது அந்த குழம்புலாம் இருக்கும் பார்த்திங்களா, அது கொதிச்சது மட்டும் மேலெலாம் ஊற்றிருக்கு. அது மட்டும் தான், வேறு எதுவும் இல்லை. தொடச்சாலுமே போய்டுன்றதுனால ஈர டவல் வச்சு தொடச்சிட்டேன். எல்லாமே வந்து க்ளீனாக முடிச்சுட்டுனா வேறு ஒரு டவல் வந்து கொஞ்சம் நல்லா காஞ்ச டவல் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அதை எடுத்து ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டுனா நம்மளுக்கு வந்து அந்த தண்ணிலாம் ட்ராப்பாக இருக்கும். நம்ம எவ்வளோ தான் ஈர துணி வச்சாலும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியோட கரெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் காஞ்ச டவல் வந்து வச்சு ஒயிட் பண்ணி விட்டுட்டா வந்து ரொம்ப நல்லா நீட்டாக வந்து க்ளீனாக முடிச்சிடும். கிச்சன் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன். மணி பிளான்ட் வந்து இந்த செடியெல்லாம் மாற்றிக்கலாம். இது வந்து ஒரு 2 நாள் ஆகிடுச்சு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து தண்ணிலாம் கொஞ்சம் மாற்றி வச்சுருவேன்.
இப்போ வந்து வெயிலுக்கு வந்து சுத்தமாக வந்து தாங்கவே முடியல. நம்ம மனுஷங்க நம்மளாலே தாங்க முடியல. இந்த செடிலாம் அதை விட மோசமாக இருக்குது. நான் வாங்கிட்டு வந்து வைக்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் வந்து அந்த செடி வளர்றது எல்லாமே கொஞ்சம் ரொம்ப கம்மியான மாதிரி இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் தண்ணியெலாம் மாற்றி வைக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கு. வெயில் டைம்லாம் குறைஞ்சா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணியெல்லாம் மாற்றி வச்சாச்சு. இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக சமையல் முடிச்சுட்டு ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு தான் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கோம். ரோஷன் மித்தி 2 பேருமே காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு ரெடியாக இருக்காங்க. பீர்க்கங்காய் வந்து கடையில் மாதிரி பண்ணிவிட்டு சாப்பாடு அதுக்கப்புறம் தோசை ஊற்றிட்டா வந்து 2 வேலைக்குமே வந்து கரெக்டாக இருக்கும். மதியத்துக்கு வந்து திருப்பி வந்து பொரியல் பண்ணுற மாதிரிலாம் இல்லை, பீட்ரூட் வச்சு பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அந்த காயுமே எடுத்தேன். அதுக்கப்புறம் சரி நேரம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு சிம்பிளாக வந்து இதோட முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, சீரகம் போட்டிருக்கேன், பெருங்காயம், அதுக்கப்புறம் வந்து பூண்டு வந்து நல்லா வந்து இடிச்சிட்டு போடும்போது கொஞ்சம் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். அதனால் வந்து அதையுமே வந்து பொரித்து எல்லாத்தையும் வந்து தாளித்து போட்டாச்சு. தோசை வந்து ஊற்றிட்டு இருக்கேன். 2 பேருமே வந்து தோசை சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சும்மா ஒரு 2 தோசை சாப்பிட்டுட்டு போயிட்டோம். வெயில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 மணிக்கெலாம் வந்து காலையிலே கிளம்பிடலான்னு தான் பார்த்தேன். கொஞ்சம் வீட்டில் இருக்கிற வேலையை பார்க்கறதுக்கு டைம் ஆகிடுச்சு. அது சரி சாப்பாடுமே வந்து செஞ்சு வச்சுட்டு போயிடல, அதுக்கப்புறம் நம்ம அங்கே போய்ட்டு சாப்பிட வேணாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி தான் வந்து கிளம்புனோம். எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. நானுமே வந்து ரெடி ஆகிட்டேன். பாத்திரம்லாம் கொஞ்சம் கழுவ வேண்டியது இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கழுவிக்கலாம், நேரம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். சரியான வெயில். மணி ஒரு 11 மணிக்கு வந்து சரவணா ஸ்டோர் போயிருப்போம். பாடி சரவணா ஸ்டோர் தான் கிளம்பணும். அதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா சில்னஸாக இருந்ததா. ஒரு 2 டெடி வந்து வச்சுருப்பாங்க. கொஞ்சம் வந்து ஒயிட் கலர் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் ரெட் கலர் ஒன்று இருக்கும். ஆனால் இப்போ வரும்போது ஒரே ஒரு டெடி மட்டும்தான் இருந்துச்சு. 2 டெடியுமே வந்து வேலை பார்க்கும்போது பாவம் அவங்களுக்குமே கொஞ்சம் டயர்டாக இருக்குல்ல, ரொம்ப நேரம் இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி வரும்போதே கொஞ்சம் யோசித்தேன், 2மே ஒரே டைமில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இவங்க எப்படி வெளியில் போவாங்க, இதுக்குள்ளவே இருந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்கன்ற மாதிரி யோசிச்சதுக்கப்புறம் ஒருத்தவங்க போயிட்டு இன்னொருத்தவங்க வந்து மாற்றிக்கிற மாதிரி இருந்துச்சு. வரும்போது வேறு ஒரு டெடி இருந்தது, அந்த டெடி வந்து போயிடுச்சு. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து ஃபுல்லாக வந்து சாரீ இருக்கும். ரொம்ப பெருசாக இருக்கும், கடல் மாதிரி இருக்கும் பாடி சரவணா ஸ்டோர். இதுக்கு முன்னாடியே நான் காமிச்சிருக்கேன், ஆனால் எந்தெந்த ஃப்ளோரில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கல. டீட்டெயிலாக உள்ளெல்லாம் போகல. ரோஷன் மித்தி அவ்வளோ படுத்துனாங்க, அதனால் வந்து உள்ளெல்லாம் போகவே இல்லை. சாரீ ஃபுல்லாக இருக்கும். பட்டு சாரீலேருந்து நம்ம நார்மலாக கட்டுற பூனம் சாரீ, காட்டன் சாரீ எல்லாமே இருக்கும். செகண்ட் ஃப்ளோர் வந்து சுடி, அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டுக்கு போட்டுக்கிற ட்ரெஸ் எல்லாமே இருக்கும். நைட்டி, அதுக்கப்புறம் ஸ்கர்ட்டு, ஃபேண்ட்டு, அதுக்கப்புறம் லெகாங்கா, இது எல்லாமே இருக்கும். மேக்ஸி சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் கம்மியான குவாலிட்டிலையும் இருக்கும், ரொம்ப ஹையான குவாலிட்டிலையுமே இருக்கும். நம்ம தான் வந்து பார்த்து தேடி எடுக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு யாரும் வந்து இதை எடுத்துக்கோங்கலாம் யாருமே சொல்லவே மாட்டாங்க. நம்மளோட விருப்பம் தான். அங்கே எவ்வளோ நேரம் உட்காந்தாலும் சரி, ஏதாச்சும் வாங்கினாலும் சரி, நம்ம வந்து சும்மா விண்டோ ஷாப்பிங் மாதிரி கூட சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஏன் இதை வாங்கலை அப்படின்ற மாதிரிலாம் கேட்கவே மாட்டாங்க. பின்னில் வந்து இந்த பெலோசோ பேண்ட்டு, அதுக்கப்புறம் நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஃபேண்ட் எல்லாமே போட்டிருந்தாங்க. அதுலேயுமே கம்மியாக இருக்கும், தேடி எடுக்கணும். 3rd ஃப்ளோர் வந்து பசங்களுக்கான ட்ரெஸ்ஸு, குட்டி குட்டி ஃப்ராக்கு, அதுக்கப்புறம் பெரிய பெரிய ட்ரெஸ்ஸு, ஷர்ட்டு, ஸ்கர்ட்டு எல்லாமே இருக்கும். பசங்களுக்குமே இருக்கும், கேர்ள்ஸ் 2 பேருக்குமே சேர்ந்த மாதிரி இருக்கும். பின்னில் நிறைய குட்டி குட்டியாக இருக்கும். சின்ன சின்ன பசங்களுக்கு போடுற மாதிரி பின்னில் இருக்கும். பெரிய பிள்ளைங்களுக்கு போடுற மாதிரி அந்த லாஸ்ட்டில் போட்டு வச்சுருப்பாங்க டிஷர்ட்டு, அதுக்கப்புறம் சார்ட்ஸ் எல்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம தேடி எடுக்கிறது மட்டும்தான் பெரிய வேலையாக இருக்கும். 4th ஃப்ளோரில் வந்து பெரியவங்களுக்கு போகிற ஷர்ட்டு எல்லாமே இருக்கும். ஜீன்ஸு, அதுக்கப்புறம் வந்து டிஷர்ட்டு, அதுக்கப்புறம் வேஷ்டி ஷர்ட்டு எல்லாமே இருக்கும். இங்கே நிறைய சோஃபா இருக்குமா, நிறைய பேர் வந்து உட்காந்துப்பாங்க. ஷாப்பிங் பண்ணுறவங்களாம் பண்ணிட்டு வாங்க, ஜென்ஸ் எல்லாம் நிறைய உட்காந்துட்டே இருப்பாங்க, மணிக்கணக்காக உட்காந்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்க்க வந்து இந்த யாரடி நீ மோகினியில் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். 5th ஃப்ளோர் வந்து இந்த டெடி, அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் இருக்கும். 5th ஃப்ளோர்னு தான் நினைக்கிறேன், நானுமே கவனிக்கல, அதை எடிட் பண்ணிகிட்டே இருந்ததுனால கவனிக்கல. 4th ஃப்ளோர் முடிச்சுட்டு 5th ஃப்ளோர் வந்துட்டோம். இதில் தான் வந்து பாக்ஸ், அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே இருந்துச்சு. பாக்ஸ் வந்து ஸ்டீல், அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பொருளெல்லாம் இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து ஸ்டீல்னால் அதுக்கு மேலே வந்து 6th ஃப்ளோர் போகணுன்னு நினைக்கிறேன். ஒரு ஃப்ளோராக தான் ஒவ்வொன்றா வச்சுருப்பாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு டிஃபன் பாக்ஸ்லாம் வந்து பார்த்தோம், பிளாஸ்டிக்கில் வந்து பார்த்தோமா, அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டோம். ஸ்டீலில் வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டீலில் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் மேலே போயிட்டு பேக் இருக்கும், அங்கே தான் ஸ்டீல் பாக்ஸு, டிஃபன் பாக்ஸு, அதுக்கப்புறம் பேகு, ஸ்கூல் பேகு, அதுக்கப்புறம் லஞ்ச் பேக் எல்லாமே இருக்கும். போனோம், சரியான ரேட்டாக இருந்தது. நம்மளால் அது வந்து வாங்கலாமா வேணாமான்ற மாதிரி யோசித்தோம். இதுக்கு முன்னாடி போயிருந்தால் கூட ஒரு மாதத்துக்கு அதுக்கப்புறம் போயிட்டு இருந்தால் கூட நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஹெவியான ரேட்டாக இருந்துச்சு. எப்படியோ வந்து ஒரு வழியாக வேணும் வேணாம் அப்படின்ற மாதிரி பேசி அதுக்கப்புறம் பேக் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ரொம்ப பசிச்சுது. 11 மணிக்கு போனோம், 3:30க்கு தான் நாங்கள் வந்து வீட்டுக்கே வந்தோம். மணி 4 மணி ஆகிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு. சரி ரொம்ப பசிக்கிற மாதிரி இருந்துச்சா, அதனால் சரி 2 பேருக்குமே வந்து ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்க தான் சொன்னாங்க. சரி வெளியில் உள்ளே போனதுக்கப்புறம் பிரியாணி வாசனையே வந்து தான், எனக்கு வந்து பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அதனால் சரி பிரியாணி 2 பிளேட் வாங்கிட்டு 3 பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
பிரியாணி வாங்கி கொடுத்தாச்சு. சாப்பிட்டுட்டு ஃபைனலாக வந்து பாதாம் ஜூஸ், அதுக்கப்புறம் ரசமலாய் வந்து ஒன்று வாங்கினோம். அதில் 3 பேருமே ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்றுலாம் வாங்கி கொடுக்கல. இதுவே ஹெவியாக பட்ஜெட் போயிடுச்சு. வாங்கிட்டு வந்த காசு, எடுத்துகிட்டு வந்த காசு ஃபுல்லாமே வந்து தீர்ந்து போயிடுச்சு. அதனால் கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் வாங்கணும். 2 பேருக்குமே வந்து ஸ்கூல் பேக் மட்டும் தான் வாங்கணும். லஞ்ச் பேக் வந்து மித்திக்கு இருக்குது. அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸுமே மித்திக்கு இருக்குது. ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து 2 பேருக்குமே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கேருந்து சொல்லி தான் கூப்பிட்டு போனேன். 2 பேருக்குமே வந்து எல்லாமே வாங்கி கொடுக்குற மாதிரிலாம் கூப்பிட்டு போகல. அவங்களுமே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து லஞ்ச் பேக் வந்து காமிச்சிக்கிறேன். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இது வந்து சரவணா ஸ்டோரில் வாங்கலை. அங்கே வந்து ரொம்ப ஹெவியான ரேட்டாக இருந்தது. 350 250 அப்படி தான் இருந்துச்சு. அதனால் வாங்கலை. இங்கே வெளியில் வந்து பக்கத்தில் பாடியிலேயே வந்து வாங்கிட்டோமா. லஞ்ச் பேக் ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஜூஸ் வந்து கப்பு 2 வாங்கியிருந்தேன். இப்போ எப்படி வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு வந்து ஜூஸ் கொடுத்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். பிளாஸ்டிக்கில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து ₹64 இருந்தது. பிளாஸ்டிக் இல்லை, இந்த டப்பர்வேர் மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஜூஸ் வந்து லீக் ஆகாது. இதுக்கு முன்னாடி வாங்கினது வந்து 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸ்டீலில் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது வந்து கீழே ஊற்றிடும். கொஞ்சம் வந்து பத்திரமா எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து டப்பர்வேரில் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸ்நாக்ஸ் பாக்ஸுமே வந்து பிளாஸ்டிக் வேணாம், ஸ்டீலில் வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் போனோம். ரேட்டு வந்து எக்கச்சக்கமாக ஹெவியாக இருந்துச்சு. அதனால் வாங்கவே இல்லை. இது ₹80 வந்து 3 குட்டி குட்டியாக பாக்ஸ் மாதிரி இருந்தது இல்லை, அதுலேயே வந்து ஸ்நாக்ஸ் வச்சு அனுப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு 2 வாங்கிட்டு வந்துட்டேன். குட்டியாக வந்து ஸ்பூனுமே அதில் வச்சுருந்தாங்க. நம்ம வந்து சூடாக எதுவும் செஞ்சு கொடுத்து அனுப்ப போகிறதில்ல. கொஞ்சம் ஆற வச்சு தான் வந்து கொடுக்க போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து வீட்டிலே தான் ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணிவிடுவேன். கடையில் வந்து சுத்தமாக வாங்க மாட்டேன். என்னால் எப்போயாச்சும் முடியலன்னா மட்டும்தான் வாங்குவேன். அதனால் 2 பாக்ஸ் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டேன். பவுச் வந்து 2 பேருக்குமே ஒவ்வொரு பவுச் வந்து வாங்கி கொடுத்துருந்தேன். ஒரு பவுச்சோட ரேட் வந்து ₹140 அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. 2 பேருக்குமே சேம் ரேட் அப்படி தான் இருந்துச்சு. மித்தி வந்து ஒரு ப்ளூ கலரில் வாங்கினா, ரோஷன் வந்து டார்க் ப்ளூ, இது வந்து ஒரு மாதிரி பிளாக் சேர்ந்த மாதிரி இருந்துச்சு. ரோஷன் வந்து க்ரீன் கலரில் எடுத்திருந்தான். ஷூ வந்து ₹380 என்னமோ தான் இருந்துச்சு. அவங்க எல்லாமே பில்லை வந்து பிரித்து எல்லாமே வந்து போட்டே பார்த்துட்டாங்க. நான் வீடியோ எடுக்கலான்னு சொன்னேன். ஆனால் அப்படியுமே வந்து அவங்க அதை கேட்கவே இல்லை. சரி, வந்த டயர்டில் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து படுத்துட்டோமா, அதுக்கப்புறமா தான் வந்து வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். அது வரைக்கும்லாம் என் பசங்களாம் தாங்கவே மாட்டாங்க. அது எல்லாத்தையும் வந்து பிரித்து பார்த்துட்டு எல்லாமே போட்டே பார்த்துட்டாங்க. அப்படி தான் இருந்துச்சு. இந்த பேக் வந்து ரோஷனுக்கு வந்து 2000 கிட்ட வந்தது. அதுக்கப்புறம் ₹1500 அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த அளவுக்கு நான் எடுத்து கொடுக்குற பேக் அவனுக்கு பிடிக்கல, அவன் எடுக்கிற பேக் எனக்கு பிடிக்கல. அப்படி தான் தோணுச்சு. வெயிட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி பார்க்கணும். அவனுக்கு வந்து எப்படி மாடல் பிடிச்சிருக்கோ அப்படி தான் பார்த்துட்டே இருந்தான். அதுக்கப்புறம் மித்திக்கு மட்டும்தான் சரவணா ஸ்டோரில் எடுத்தேன். மிச்சம் வந்து லஞ்ச் பேக்கும் ஸ்கூல் பேக் வந்து ரோஷன் வந்து பாடியிலே வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க அவங்க அப்பா வந்ததுக்கப்புறம். வந்து வெளியில் தான் வாங்கினான். இது வந்து ₹650 நினைக்கிறேன். ₹600 தான் கொடுத்தோம். வெளியில் வந்து நம்ம ரேட்டு பேசி வாங்கலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி பெரிய ஷாப்லாம் போனால் ஃபிக்ஸட் ரேட், அவங்க சொல்கிற ரேட் தான் வாங்கினோம். மித்தியோட பேக் வந்து ₹760. இதை வந்து பார்பிகள் போட்ட பேக் மாதிரி. அவளுக்கு வந்து பிங்க் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து தேடிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் கடைசியாக அந்த பேக் வந்து சூஸ் பண்ணிட்டோம். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்குமே பிடிச்சிருந்தது, நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டான். ஒரு 2 ஜிப்பு இருந்தது. பேக் சைடில் வந்து கொஞ்சம் ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சுருந்தாங்களா, பேக் தூக்கிட்டு போகும்போது அந்தளவுக்கு வெயிட்டு தெரியாத மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் சரி இதே ஓகே பண்ணிவிட்டு இதை வந்து வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு வந்து இந்த ஜல்லிக்கரண்டி மாதிரி வடைலாம் எடுப்போம் பார்த்தீங்களா, வடை கரண்டி தான் வாங்கலாம்னு சொல்லிட்டு போனேன். இதோட ப்ரைஸ் வந்து ₹125. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு வாங்கும்போது வீட்டுக்கு தேவையானதுமே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போகணும். கொஞ்சம் வந்து வுட்டில் இருந்தது, கொஞ்சம் வந்து ஸ்டீலில் இருந்துச்சு. 2 கரண்டி வந்து வாங்கினா அது வந்து உடஞ்சி போச்சு. கொஞ்சம் ரிங் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, வளையமாக இருக்கும். அது வந்து எப்படி பார்த்தாலும் வந்து நம்மளுக்கு அந்த வெயிட் எடுக்கும்போது உடஞ்சிது. அதனால் அது வேணான்னு சொல்லிவிட்டு அந்த மாடல் வேணான்னு இதை எடுத்துகிட்டு வந்தேன். லஞ்ச் பாக்ஸ் வந்து ₹472 இந்த லஞ்ச் பாக்ஸு. இது வந்து பிராண்டட் தான். மித்திக்கு வந்து போன வருஷம் இதே பிராண்டில் தான் வந்து வாங்கினேன். அதனால் அந்த லஞ்ச் பாக்ஸ் நல்லா இருக்குது. எதுவுமே வந்து டேமேஜெலாம் எதுவுமே ஆகலை, லீக் ஆகலை, நல்லா இருந்துச்சு. அதனால் வந்து மித்திக்கிட்ட வந்து சொல்லிட்டேன், ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, அதனால் நீ இதே வச்சுக்கோ, அடுத்த வருஷம் வேணால் நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அவளுமே வந்து ஓகே அப்படின்னு வாங்கிட்டா. வேணான்னு சொல்லிட்டா. அதனால் ரோஷனுக்கு மட்டும் ஒரு 2 பாக்ஸ் வந்து இருந்துச்சு. அதில் ஒன்று வந்து சாதம் வச்சுக்கிட்டா கூட, இன்னொன்றுல வந்து கூட்டு பொரியல் இல்லைனா குழம்பு வச்சுக்கலாம், இல்லைனா 2 வெரைட்டி ரைஸ் மாதிரி பண்ணும்போது கூட கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மாற்றி மாற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். மேலே ஒரு பாக்ஸு, கீழே ஒரு பாக்ஸு, அதுக்கு மேலே வந்து ஒரு மூடி இருந்தது. இது வந்து ஷேப் வந்து ஷேப் போயிட்டு அதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப்பில் வந்துச்சு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த மாடல் வந்து இது வரைக்கும் நான் பார்க்கல. சரி நல்லா இருந்தது, பார்த்தோன்னே பிடிச்சதா, அதனால் இந்த பாக்ஸ் வந்து வாங்கிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து காயெல்லாம் கட் பண்ணுறதுக்கு ஒரு வந்து கத்தி வந்து வாங்கினேன். இந்த ஷார்ப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கத்தி வந்து எனக்கு யூஸே ஆகாது. இந்த மாதிரி கொஞ்சம் வந்து ஜிக்ஸாக் மாதிரி கத்தி இருக்கும். அது வந்து வருஷக்கணக்காக வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஷார்ப் பண்ண வேண்டிய வேலைலாம் கிடையாது. அதனால் ஒரு கத்தி மட்டும் வந்து வாங்கிட்டு வந்தேன்.
இதோட ப்ரைஸ் வந்து ரூ. 71. பேக்கில் வந்து நோட்டெல்லாம் அந்த அம்மா எடுத்து வச்சுட்டாங்க. நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி எல்லாமே நீட்டாக எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் வீடு க்ளீன் பண்ணுற வேலை தான். ஸ்கூலுக்கு வந்து ஷாப்பிங் போனது எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. என்னென்ன தேவையோ அது மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். எல்லாமே வந்து வேணுன்றதுனால வந்து எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே வாங்கவே இல்லை. இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி எது இல்லையோ அவங்ககிட்ட அதை மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன். சரி ஓகே, என்னோடய விளாக் பிடிக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விளாகில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.